இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமும் வலுப்பெற்று போகுது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றம் மிகுந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைய போகிறது. 3ஆம் இடத்தில் சனி பெரிய மாறுதல்களை ஏற்படுத்த போறார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. ராசியிலேயே 5ஆம் அதிபதி உட்கார போறார். அதாவது செவ்வாய் உட்கார போறார். பெரிய ஏற்றம் கிடைக்கும். மகாலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதர சகோதரிகளோடு சில பிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏதாவது சொல்றாரு, பேச்சு தகராறு, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் சொல்றாரு இல்லையா, அதனால அது இளைய சகோதர சகோதரிகளோட கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சுபர்கள் பார்க்காம இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். குருவின் பார்வையும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும். தொழில் அதீத லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் சொன்ன சில காலகட்டங்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்கள்னு சொல்றோம். சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும்போது சந்திரன் கண்டிப்பாக மனநிலையை கெடுப்பார். உங்களுடைய சரியான அதாவது கரெக்டாக டெசிஷன் எடுக்கிறத கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால சரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களை தள்ளி வைப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7/12/2025 10/12/2025 வரலும் உண்டான நாட்களாக இருக்கு. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக எந்த ஒரு முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீ போய்த்தான் ஆகணும் அப்படின்னும் போது உங்களுடைய அருகில் இருக்கிற கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. அபிஷேகத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு கடலை அருகில் இருக்கக்கூடிய அதாவது விநாயகர் கோவில்லையோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு போய் வேக வச்ச மூக்கு கடலை சுண்டல் பண்ண சொல்லி எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள். இந்த மூக்கு கடலை தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.